வணக்கம் மக்களே, உங்க வீட்ல ஆரோ ஃபில்டர் வச்சிருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஆரோ தண்ணி தான் உலகத்திலேயே ரொம்ப சேஃபஸ்ட் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புறோம். ஆனா அந்த ஆரோ தண்ணியோட சேர்த்து உடம்புக்கு தேவையான மினரல்ஸையும் வெளியே தள்ளுதா? இதனால நிஜமாவே கிட்னி வீக் ஆகுமா? குழந்தைகளுக்கு பாதிப்பு வருமா? இல்ல இதெல்லாம் வெறும் பயமா? இன்னைக்கு வீடியோ முடியும் போது உங்க ஆரோ ஹீரோவா இல்ல வில்லனான்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க. முதல்ல ஆரோ வாட்டர்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுப்போம். ஆரோனா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், அதாவது தண்ணியில இருக்கிற அழுக்கு, கிருமி, கன உலோகங்கள், அதிக உப்பு இப்படி எல்லாத்தையும் வடிகட்டி வெளியே தள்ளும். சுருக்கமா சொன்னா ஆரோ வாட்டருங்கிறது ஓவர் கிளீன் பண்ணப்பட்ட தண்ணி. டிடிஎஸ் இத கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது டிடிஎஸ்ஸா கேக்குறவங்க தான் நம்ம ஊர்ல 90%. டிடிஎஸ்னா டோட்டல் டிசால்வ்ட் சாலிட்ஸ். நம்ம குடிக்கிற தண்ணியில உப்பு, தாதுக்கள் எவ்வளவு கரைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க உதவுற ஒரு குட்டி டிவைஸ் தான் இந்த டிடிஎஸ் மீட்டர். இத தண்ணிக்குள்ள டிப் பண்ணா போதும், எவ்வளவு மினரல்ஸ் இருக்குன்னு ஸ்கிரீன்ல காட்டிடும். உங்க வீட்டு தண்ணியோட டிடிஎஸ் அளவு 50 முதல் 150 இருந்தா அது சூப்பரான குடித்தண்ணீர். 150 முதல் 300 வரைக்கும் இருந்தா தாராளமா குடிக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனா 300 முதல் 500க்கு மேல போனா அது ஹார்ட் வாட்டர், கடின நீர். அப்போ கண்டிப்பா ஒரு நல்ல ஃபில்டர் வேணும். ஆனா டிடிஎஸ் 500க்கும் மேல போனா மட்டும்தான் நீங்க யோசிக்காம ஒரு நல்ல ஆரோ ஃபில்டர் போடணும். ஆனா இப்போ சில வீடுகள்ல டிடிஎஸ் வெறும் 60 தான் இருக்கும். அதுக்கே ஆரோவை போட்டு டிடிஎஸ் 10 வரை குறைச்சிடுறாங்க. ஓ, இதனால தண்ணியில இயற்கையா இருக்கிற மினரல்ஸ் மொத்தமா காலியாகிடும். நம்ம உடம்புக்கு கால்சியம், மெக்னீசியம் கொஞ்சமாவது தேவை பாஸ். மினரல்ஸ் ரொம்ப குறைவான தண்ணியை ரொம்ப காலம் குடிச்சா சோர்வு, எலும்பு பலவீனம், மினரல் இம்பேலன்ஸ் வரும்னு ஸ்டடீஸ் சொல்லுது. குறிப்பா குழந்தைகள், வயதானவர்கள் இருந்தா பேலன்ஸ்டு மினரல்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்காக ஆரோ விஷம்னு அர்த்தம் இல்ல. உங்க ஏரியால போர்வெல் தண்ணி, அதிக உப்பு தண்ணி, மஞ்சள் கலர் தண்ணி அல்லது டிடிஎஸ் 500க்கு மேல இருந்தா ஆரோ ஒரு லைஃப் சேவர் தான். ஏன்னா அந்த மாதிரி தண்ணியில இருக்கிற அதிக உப்பு, கன உலோகங்கள், கெமிக்கல்கள் நீண்ட காலத்துல உடம்புக்கும் கிட்னிக்கும் பெரிய பாதிப்பை கொடுக்கும். அங்க ஆரோ ரொம்ப முக்கியம். ஆனா இந்த ஆரோ வச்ச வீட்ல நடக்கிற தினசரி சண்டையே தனிங்க. ஆரோ மிஷின் 1 லிட்டர் நல்ல தண்ணி கொடுத்தா 2-3 லிட்டர் வேஸ்ட் வாட்டரை வெளியே தள்ளும். அந்த வேஸ்ட் பைப்பை எங்க விடுறதுன்னு வீட்ல பெரிய பஞ்சாயத்தே நடக்கும். அம்மா தோட்டத்துக்கு விடு, செடி வளரும்பாங்க. அப்பா கார் துடைக்க யூஸ் பண்ணும்பாரு. பையன் பால்கனில விட்டா கீழே வீட்டுக்காரன் திட்டுறான்னு கத்துவான். கடைசியில அந்த பைப்பை பாத்ரூம் பக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு நாம தண்ணிய சேவ் பண்றோம்னு பெருமைப்படுவாங்க. 2 நாள் கழிச்சு பக்கெட் ஃபுல்லாகி பாத்ரூம் முழுக்க வெள்ளம் வரும் பாருங்க. அப்புறம் அம்மாவோட அர்ச்சனை தான். ஆனா ஹெல்த் உண்மை என்னன்னா, இந்த வேஸ்ட் வாட்டர்ல டிடிஎஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால எல்லா செடிகளுக்கும் இது செட் ஆகாது. ஆனா கார் வாஷ், பாத்ரூம் கிளீனிங்க்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல பாஸ், 6 மாசம் கழிச்சு ஃபில்டர் அடைஞ்சிடும். அப்புறம் சர்வீஸ்காரன் வந்து, சார் ஃபில்டர் மாத்தணும், 2500 ரூபாய் ஆகும் பாம்போது நம்ம மைண்ட் வாய்ஸ் அலரும் பாருங்க. அடே 6 மாசத்துக்கு முன்னாடிதான் 15,000 கொடுத்து வாங்கினேனேடா. இப்படி ஃபில்டர், சர்வீஸ், மெயின்டெனன்ஸ்னு வருஷத்துக்கு 4-5,000 ரூபாய் செலவாயிடும். அதை வச்சு சிலர் இதுக்கு கேன் தண்ணியே வாங்கிக்கலாம் போலன்னு புலம்புவாங்க. கடைசி காமெடி என்னன்னா, நம்ம வீட்டு பாட்டிங்களுக்கு இந்த ஆரோ தண்ணி சுத்தமா பிடிக்காது. ஏண்டா இந்த தண்ணி ஒரு மாதிரி விறக்குது, ருசியே இல்லம்பாங்க. நாம பாட்டி அதான் பியோர் வாட்டர், உப்பு குறைவுன்னு விளக்கம் கொடுப்போம். உடனே பாட்டி, போடா எங்க காலத்துல கிணத்து தண்ணி குடிச்சோம், 90 வயது வரைக்கும் கல்லு மாதிரி இருந்தோம், இப்போ நீ ஆரோ குடிச்சிட்டு 30 வயசுல முட்டி வலிக்குதுன்னு அழுகுறன்னு பஞ்சடிப்பாங்க. உண்மையிலேயே பழைய காலத்து கிணறு தண்ணியில இயற்கையான மினரல்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லா இடத்துலயும் அந்த தண்ணி சேஃபா இல்ல. அதனாலதான் தண்ணிக்கேற்ற ஃபில்டரை தேர்வு பண்ணணும். அப்போ மக்களே, ஆரோவை பயப்படாம பாதுகாப்பா பயன்படுத்த இந்த 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ரூல் 1, ஆரோ கூடவே மினரல் கார்ட்ரிட்ஜ் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அது மினரல்ஸை திரும்ப சேர்க்கும். ரூல் 2, டிடிஎஸ் அளவு ரொம்ப குறைக்காதீங்க. 150-250க்குள்ள இருந்தா நல்ல ரேஞ்ச். ரூல் 3, தண்ணிய ரொம்ப நாள் பிளாஸ்டிக் டேங்க்ல வைக்காதீங்க. காப்பர் பாட்டில் அல்லது நல்ல பாத்திரத்துல மாத்தி குடிங்க. ரூல் 4, ஃபில்டரை கரெக்ட் டைம்க்கு சர்வீஸ் பண்ணுங்க, இல்லனா பாக்டீரியா உள்ள வந்துரும். ஏன்னா டிடிஎஸ் மீட்டர் கிருமிகளை அளக்காது, வெறும் உப்பத்தான் அளக்கும். ரூல் 5, தண்ணியில குறையிற மினரல்ஸை சாப்பாட்டுல பேலன்ஸ் பண்ணுங்க. கீரை, ராகி, வாழைப்பழம், இளநீர்னு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. சுருக்கமா சொன்னா ஆரோ விஷம் இல்ல, ஆனா பிளைண்டா எல்லாரும் யூஸ் பண்ண வேண்டியதும் இல்ல. உங்க தண்ணியோட டிடிஎஸ் குவாலிட்டி பார்த்துதான் சரியான ஃபில்டரை தேர்வு பண்ணணும். உங்க வீட்ல இந்த கதைகள்ல எந்த காமெடி நடக்குது? உங்க பாட்டி ஆரோவை திட்டின கதை இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நான் பின் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.